வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லை வேரிகோஸ் அல்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 ஈஸியான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம் வாங்க. சொசைட்டியில் இப்போ வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் வேரிகோஸ் அல்சர் அதிகமாகிட்டு இருக்கு. இது நம்ம புதுசாக வந்த லைஃப் ஸ்டைல்னால கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரொம்ப நேரம் நிற்கிறத அவாய்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் நின்னா உடம்புல இருக்கிற ரத்தம் காலில் வந்து அப்படியே நிற்கிறதுனால வேரிகோஸ் வெயின்ஸ் அதிகமாகிறதுக்கு, காலில் பாரம் வர்றதுக்கு, கால் வீக்கம் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப், நடக்க ஆரம்பிங்க. வாக்கிங் இஸ் ஆல்வேஸ் குட்டு. நடக்கும்போது காலில் இருக்கிற மசில்ஸ் ரெண்டாவது இதயமாக ஹார்ட்டாக வேலை செஞ்சு ரத்தத்தை வந்து கால்லேருந்து இதயத்துக்கு பம்ப் பண்ணும். மூணாவது ஸ்டெப்பு, கால் உடம்பு விட ஹைட்டாக பிக்சரில் காமிக்கிற மாதிரி தூக்கி வச்சுட்டு காலையில் ஒரு அரை மணி நேரம், ஈவினிங் அரை மணி நேரம் படுத்துட்டாலே அது வந்து காலில் இருக்கிற ரத்தத்தை வந்து இதயத்துக்கு பம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேரிகோஸ் வெயின்ஸ் அண்ட் அல்சர்ஸ்க்கு அவசியமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுங்க. நம்ம நாகேந்திரா ஹோமியோபதி கிளினிக்லேயே வேரிகோஸ் வெயின்ஸ் அண்ட் வேரிகோஸ் அல்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இதோ உங்களுக்காக ஒரு டெஸ்டிமனி.